ஸ்ரீ கணேசாய நமஹ. ஸ்ரீ குருப்யோ நமஹ. சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே ஸ்ரீ குரு பரம்பராம். திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம். இந்த பதிவுல மேஷ ராசிக்கான ஆகஸ்ட் 2024க்கான ராசி பலன்களை மற்றும் எளிய வழிபாட்டு பரிகாரங்களை பற்றி பார்ப்போம். எதிலும் வேகம் காட்டக்கூடிய மேஷ ராசி அன்பர்களே, உங்கள் ராசிநாதன் செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு 2ஆம் வீடான ரிஷப ராசியில் குரு பகவானுடன் இணைந்து சஞ்சரிக்கிறார். பணப்புழக்கம் அதிகரிக்கும், குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். எனினும் பேச்சில் கவனம் தேவை. தேவையற்ற பேச்சுக்களை தவிர்ப்பது நன்மை பயக்கும். எதையும் எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று பேசுவதை தவிர்ப்பது சாலச் சிறந்ததாகும். குரு பகவான் உங்கள் விரையாதிபதி என்பதால் வரவுக்கேற்ற செலவு ஏற்படும். அனாவசிய பொருட்களை வாங்குவதை தவிர்ப்பது இந்த காலகட்டத்தில் நன்மை பயக்கும். 4ஆம் பாவமான கடகராசியில் உங்கள் 5ஆம் அதிபதியான சூரிய பகவானுடன் 3, 6க்கு அதிபதியான புத பகவான் வக்ர நிலையில் சஞ்சரிக்கிறார். எனவே பரம்பரை சொத்தில் இருந்து வரும் இழுபறி நிலை தொடரும். வீடு, வண்டி வாகனங்கள் போன்றவற்றில் செலவுகள் கூடும். தாயாரின் உடல் நலனில் கவனம் தேவைப்படும் காலகட்டமாகும். மாணவர்களுக்கு படிப்பில் கவனச்சிதறல் ஏற்படும். குடும்பத் தலைவிகளுக்கு தூக்கமின்மை உண்டாகும். ஆகஸ்ட் 17ஆம் தேதிக்கு பிறகு சூரிய பகவான் 5ஆம் பாவமான சிம்ம ராசிக்குள் நுழைந்து ஆட்சி பலம் பெற்று உங்கள் தனகலத்திரஸ்தானாதிபதியான சுக்கிர பகவானுடன் இணைவதால் மனதிற்கு பிடித்த காரியங்களை செய்து மகிழ்வீர்கள். கணவன் மனைவி இடையில் அந்யோன்யம் அதிகரிக்கும். காதல் கைகூடும். மாணவர்கள் எதிர்பார்த்த உயர்கல்விக்கான வாய்ப்புகள் வந்து சேரும். பரம்பரை சொத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறையும். தொழிலில் கூட்டாளிகள் உங்களுக்கு ஆதரவு கரம் நீட்டுவார்கள். ராகு பகவான் 12ஆம் பாவமான மீன ராசியில் தொடர்வதால் பயணங்களால் ஆதாயம் ஏற்படும். வேற்று மொழி மற்றும் வேற்று மதத்தவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். எனினும் வெளி உணவை தவிர்ப்பது நன்மை பயக்கும். தேவையில்லாத வாக்குறுதிகளை தவிர்ப்பது சாலச் சிறந்ததாகும். குரு பகவானின் சுப பார்வைகள் 6, 8, 10ஆம் இடங்களில் விழுவதால் உடல் நலம் சீராகும். எனினும் உடல் பயிற்சி அவசியம். வரவேண்டிய பணபாக்கிகள் வந்து சேரும். ஷேர் மார்க்கெட் போன்ற வணிகங்களில் ஆதாயம் ஏற்படும். எனினும் முதலீடில் கவனம் தேவை. வேலை செய்யும் இடத்தில் உங்களுக்கு நற்பெயர் உண்டாகும். தொழில் செய்பவர்களுக்கு ஏற்றம் ஏற்படும். குடும்பத் தலைவிகளை வீட்டில் உள்ள பெரியவர்கள் பாராட்டுவார்கள். 11ஆம் பாவமான கும்பராசியில் சனி பகவான் ஆட்சி பலம் பெற்று வக்ர நிலையில் சஞ்சரிப்பதால் மூத்தவர்களின் ஆதரவு அதிகரிக்கும். எனினும் உங்கள் பேச்சில் கவனம் தேவை. வேலை செய்யும் இடத்தில் உங்களுக்கு உயர் பதவிகள் தேடி வரும். வேலையில் தாமதம் அல்லது தள்ளி போடுவதை தவிர்ப்பது சாலச் சிறந்ததாகும். 6ஆம் பாவத்தில் கேத்து பகவான் குரு பகவானின் பார்வையில் சஞ்சரிப்பதால் நீண்ட நாட்களாக செல்ல வேண்டும் என்று நினைத்திருந்த கோயில்களுக்கு சென்று வருவீர்கள். கடன் வாங்குவதை தவிர்ப்பது நன்மை பயக்கும். ஆகஸ்ட் 13, 14, 15ஆம் தேதிகளில் சந்திர பகவான் உங்கள் 8ஆம் வீடான விருச்சிக ராசியில் சஞ்சரிப்பதால் உங்களுக்கு சந்திராஷ்டமம். இந்த தினங்களில் புதிய முயற்சிகளை தவிர்க்கவும். யாருக்கும் இந்த நாட்களில் வாக்குறுதிகளை கொடுப்பது மற்றும் ஜாமீன் கொடுப்பதை தவிர்ப்பது மேலும் நன்மை பயக்கும். தினம்தோறும் கந்த சஷ்டி கவச்சம் சொல்லி அல்லது கேட்டு வர உங்களுக்கு தைரியம் பிறக்கும். மேலும் செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் ராகு கால வேளையில் துர்க்கை அம்மன் வழிபாடு உங்களுக்கு பண விஷயங்களில் ஏற்றத்தை தரும்.
முடிந்தால் ஒருமுறை இந்த மாதத்தில் இரத்த தானம் செய்து வர குடும்பத்தில் அமைதி மற்றும் வெளிவட்டாரத்தில் உங்கள் மதிப்பு உயரும். மொத்தத்தில் இந்த ஆகஸ்ட் மாதம் மேஷராசி அன்பர்களுக்கு வரவுக்கேற்ற செலவு ஏற்பட்டாலும் பேரும் புகழும் அதிகரிக்கும் மாதமாக அமையும். எனினும் பேச்சில் கவனம் தேவை. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. திருச்சிற்றம்பலம். நன்றி. நன்றிகளுடன் சிங்கன் வி. பிரபாகரன்.